சார் ஆறுமுகத்தை லாக்கப்பில் போட்டாச்சு. சரி, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. மாலதி சார், இங்க வாங்க. மாலதி சார், இது ஒரு பொம்பளை சம்பந்தப்பட்ட விஷயம். இவன் ஒரு பொம்பளைய வலுக்கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணிட்டான். கேட்டா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ அடிக்கிற அடியில் அவனே உண்மையை ஒத்துக்கணும். நீங்க ஆறுமுகத்தை அடிக்கிற அடி என் காதுல கேட்கணும். அவன் அலற சத்தம் இந்த ஸ்டேஷனையும் அதிர வைக்கணும். ஓகே சார். போங்க. தனியா இருக்கிற பொண்ண வலுக்கட்டாயமா பலவந்தப்படுத்தி பலாத்காரம் பண்ணுவியா நீ? பொண்ணு போலீஸ்ல தீய பிடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியா? உன்ன போலீஸ்ல தீவே பிடிக்கிற என்னையாடா ஒண்டி கொண்டி கூப்பிடுற? அடி வாங்கி சாவிட. நான் சொல்றது கேளுங்க, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றல மேடம். நான் சொல்றது கேளுங்க. அம்மா 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 மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம். இல்ல மேடம், நான் சொல்றது கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. அம்மா, ஐயோ மேடம், நான் எந்த தப்பு பண்ணல மேடம். பரவாயில்லையே, லத்தி முறிகிற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிங்க. ஓகே சார். ஆறுமுகம், நீங்க ஃப்ரேம்ல உள்ள வரீங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? என்ன சார், உங்களை ஏதோ பெரிய பேங்க் மேனேஜர்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலையே சார். பைரவி என்னோட ஃப்ரெண்டு, அவளே ஒன்றும் சொல்லலை. உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒருத்தவங்க அனுமதி இல்லாமல் அவங்கள தொடுறது தப்பு தானே?
என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவங்கள தட்டி கேட்ட ஆறுமுகம் கண்டிப்பாக வள்ளிக்கிட்ட தப்பாக நடந்திருக்க மாட்டார். வள்ளி வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆறுமுகத்து மேலே இப்படி ஒரு பழியை போடுறா. என்ன ஆறுமுகம், உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா உன் தோலை உறிஞ்சிருக்கும் போல. இந்த தழும்பெல்லாம் ஆற ஒரு 6 மாதம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன். பைரவி நாளைக்கு வந்து ஏன் ஆறுமுகத்தை இப்படி போட்டு அடிச்சிங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ரொம்ப வலிக்குதா ஆறுமுகம்? நான் வேணா ஐஸ் ஒத்தடம் கொடுக்க சொல்லவா? சொல்ல ஆறுமுகம், உன்னை அடிச்ச அதே போலீஸை வச்சு உனக்கு ஐஸ் ஒத்தடம் கொடுக்க சொல்லட்டுமா? நீ முறைக்கிறத பார்த்தா நான் தான் உன்னை அடிக்க சொன்ன மாதிரி பார்க்குற, அப்படி தானே? நிஜமா நான் உன்னை அடிக்க சொல்லப்பா. ஆமாண்டா, நான் தான் உன்னை அடிக்க சொன்னேன். என்னைய ஆம்பளையான்னு கேட்குற? உன் ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு உன்னை லாக்அப்ல உட்கார வச்சிருவேன். ஏய், என்னடா முறைக்கிற? டேய், நீயே பைரவி எனக்கு வேண்டாம், அவ எனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு போற வரைக்கும் இந்த சித்திரவதை கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். பைரவியெல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு பொருத்தமே இல்லடா. அவளை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியாடா. அவ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பா தெரியுமா? டேய், உன்ன மாதிரி ஒரு கோழையை கல்யாணம் பண்ணிக்க அவ ஒன்றும் முட்டாள் இல்லடா. நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. நீ சொன்னதை எங்கள் அம்மாவே நம்பிட்டாங்க, ஆனால் பைரவி நம்பலை. அதுதான்டா அவ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. இவ்வளோ ஏன், அந்த வள்ளியே நான் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லியும் அதை பைரவி நம்பலையே. அதுதான்டா அவ என் மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பு. இந்த பாரு, நீ தலைகீழ நின்று தண்ணியை குடித்தாலும் பைரவியை என்கிட்ட இருந்து உன்னால் பிரிக்கவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ யாருங்கிற விஷயம் பைரவிக்கு தெரிய வரும். அன்னைக்கு அவளே மூஞ்சில காரி தூப்பிட்டு போயிடுவா. வாய்ப்பே இல்லடா, வாய்ப்பே இல்லை. பைரவிய உன்னை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு அவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அதை கூடிய சீக்கிரமே நீ பார்ப்ப. பைரவி, நீ ஒவ்வொரு வாட்டி என்னை திட்டும் போதெல்லாம் நீ என்னை வெறுக்கிறியோன்னு நினச்சேன். ஆனால் நீ நிஜமாக என்னை வெறுக்கலை. நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த ஊரில் உள்ள எல்லாரும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்காக நீ பேசினல்ல, அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு. இவ்வளோ நாளாக எதுக்காக வாழறேன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு நான் யாருக்காக இனிமேல் வாழணும்னு. என்கிட்ட இருந்து சஞ்சய் ஒன்று பிரிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது. சத்தியமாக உன்னை என்னை யாராலையும் பிரிக்க முடியாது பைரவி.